வெல்கம் டு வில்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிக்கு இட்லி சோடா போட்டுக்கலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். மாவு நல்லா இலக்கமாக வர்றதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து மாவோட எல்லா பகுதியிலையும் தடவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு மாவு இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தடவி மடித்து வச்சுக்கலாம். இப்போது மடித்து வச்சதை மறுபடியும் மாவில் தொட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போது தேய்ச்ச மாவை சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால சப்பாத்தி நம்மளுக்கு ஃப்ளஃபியாக வருது. சாஃப்டான சப்பாத்தி ரெடி.